மகரம் ராசிக்கு இப்பதான் வந்துட்டு 7.5 சனி வந்து முடிஞ்சிருக்கு. அப்பாடா அப்படின்னு இருப்பாங்க. மகரம் ராசிக்கு இந்த முறை எப்படி இருக்கு இந்த குரு பெயர்ச்சி? மகரம் ஹெட்டிங் கூட போட்டுக்கலாம், சிகரம் தொட்டுன்னு சொல்லி போட்டுக்கலாம். ஓ, அவ்வளோ சூப்பரா அந்த இருக்கு. அளவுக்கு சூப்பராக இருக்குது. கிட்டத்தட்ட அதாவது மகர ராசிக்கு 12 வருஷத்துக்கு ஒரு முறை தான் குரு பகவான் 7ஆம் இடத்துக்கு வருவார். அப்போ இந்த காலகட்டம் அவர் வந்து டைரெக்டாக 7ஆம் இடத்துக்கு வரனால, அது உச்ச குருவாக வரனால மகர ராசி என்பவர்களுக்கு ஒரு மகத்துவமான ஒரு லைஃப் இனிமேல் தான் ஸ்டார்ட் ஆக போகுது. கிட்டத்தட்ட நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 7.5 வருஷமாக எல்லா விதமான பிரச்சனையும் சந்திச்சாச்சு. இவங்க பார்க்காத 7.5 கிடையாது, எல்லா விதமான 7.5யும் சந்திச்சிட்டாங்க. ஒன்று ஹெல்த்தில் சந்திப்பாங்க, அல்லது பொருளாதாரத்தில் சந்திப்பாங்க, இல்லை கூடவே இருக்கக்கூடிய பாசகார உறவுகள் மூலமாக இவங்க சந்திச்சிருப்பாங்க. ஸோ அப்போ சிறு வயதிலிருந்து போராடின ராசியில் ஒரு லிஸ்ட் எடுங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு லிஸ்ட்டில் யார் வருவாங்கன்னா நம்ம மகர ராசியாக தான் வரும். சார் நான் வந்து 10 வயசுலேருந்து என்னுடைய சிறு வயதுலேருந்து என்னுடைய வாலிப பருவத்திலேருந்து நான் போராட்டத்தை சந்தித்து நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். நான் 30-40 வயசுக்கு அப்புறம் தான் என்னுடைய வாழ்க்கையை நான் வாழலாமான்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு எனக்கு நிறைய போராட்டம் இருந்துச்சு. நான் என்னுடைய அப்பா அம்மாக்காண்டி போராடினேன், என்னுடைய கூட பிறந்த உறவுகளுக்காண்டி போராடினேன். என்னுடைய நண்பர்களுக்கு ஒரு பிரச்சனைனா நைட்டு 10 மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணால் கூட நான் ஃபஸ்ட்டால் போய் நிற்பேன் சார். ஆனால் எனக்கு ஒரு பிரச்சனை சொன்னால் எந்த பையனும் ஃபோன் கூட இருக்க மாட்டான் சார். அப்படிங்கிற மாதிரி ஒரு மனசுக்குள்ளே அவ்வளோ ஒரு லிஸ்ட்டை கொடுக்கக்கூடிய நம்மளுடைய மகத்துவமான மகர ராசி என்பவர்களுக்கு மாற்றம் என்பது குருவின் மூலமாக இந்த வருஷம் ஏற்றம் என உறுதியாக சொல்லலாம். ஸோ குரு வந்து தன்னுடைய 7ஆம் பார்வை மூலமாக மகர ராசியை பார்க்க, தன்னுடைய 9ஆம் பார்வை மூலமாக நம்முடைய மகர ராசிக்கு 3ஆம் வீடான மீன ராசியை பார்க்க, அதுக்கடுத்து தன்னுடைய 5ஆம் பார்வை மூலமாக மகர ராசிக்கு அதாவது 11ஆம் வீடான விருச்சக ராசியை பார்க்க. ஸோ அப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு குடும்பத்தில் ஒன்று மகரம் இருக்கும், மகரத்து கூட பிறந்த மூத்த சகோதர சகோதரி இருப்பாங்க, அல்லது மகரத்து கூட பிறந்த இளைய சகோதர சகோதரிகள் இருப்பாங்க. ஸோ இதுதான் விஷயம். ஸோ அப்போ இந்த 3 இடமும், அதாவது 3ஆம் இடங்கிறது இளைய சகோதர சகோதரி, 11ஆம் இடங்கிறது மூத்த சகோதர சகோதரி, ராசிங்கிறது அவங்க. அப்போ தன்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே மகர ராசிக்கிட்ட ஒற்றுமையாகும். இவ்வளோ நாள் நடித்த உறவு கூட இனிமேல் பிடிச்சி வாழும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மகர ராசிக்கு வந்து ஒரு அன்புங்கிறது ஒரு இயற்கையான குணம், அது ரத்தத்தில் ஊர்னது. யார் வேணுனாலும் அனுபவிச்சுருவாங்க. ஒரு நாள் ஒன்றும் இல்லை, மகர ராசிக்காரங்கிட்ட போய் நீங்கள் ஒரு 1/2 மணி நேரம் பேசுனீங்கன்னா அவங்க உங்களுக்காக எவ்வளோ என்ன செய்யணும் அப்படின்னு அவங்களே ஆட்டோமேட்டிக்காக செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க. நீங்கள் கேட்க தேவையில்லை, அள்ளி கொடுக்குற வள்ளல்னு சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு இருப்பாங்க. எப்போ இருப்பாங்க? நீங்கள் 90% உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அவங்களும் உண்மையாக இருந்துருவாங்க. ரிவெஞ்சுன்னு நமக்கு எடுக்க ஆரம்பிச்சா, நீங்கள் போலியாக நடிச்சிங்க, ஏமாத்துனீங்க, கஷ்டப்படுத்துனீங்க, இன்னும் கஷ்டப்படுத்திருக்கீங்கன்னு அவங்க மைண்டுக்கும் அவங்களுடைய மனசுக்கும் தோணிச்சுன்னா நீ எவ்வளோ பெரிய கொம்பனாக கூட இரு, உன்னை முடிச்சுட்டு தான் என் வேலைன்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவுட். அதான் விஷயம். ஸோ அப்படி மகர ராசிக்காரங்களை யாராச்சும் அழுத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, ஒரு பிரச்சனையால் கஷ்டப்படுத்துகிறாங்க, மகர ராசிக்காரங்க பொறுமையாக இருக்காங்க அப்படின்னு அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்கன்னா, ரிவெஞ்சர் எடுத்துட்டாங்கன்னா அட்ரஸ் இல்லாமல் போகக்கூடிய சூழ்நிலை வந்துடும். அதனால் மகர ராசி அழுத்தம் கொடுக்குறவங்க கவனமாக இருந்துக்கோங்க. மகர ராசிக்காரங்க கவனமாக இருக்க தேவையில்லை, கவலைப்படாமல் இருக்கலாங்கிறத உறுதியாக சொல்லலாம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மகர ராசி பெண்களுக்கு இந்த காலகட்டம் மிகப்பெரிய ஒரு அங்கீகாரமும் அந்தஸ்தும் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டு. உயர்ந்த பதவிக்கு போவாங்க, உயர்ந்த நிலைக்கு வருவாங்க. இவங்களை புரிஞ்சு கொள்ளாத உறவுகள் புரிந்து கொண்டு வாழ்வாங்க. கணவன் மனைவி ஒற்றுமை சூப்பராக இருக்கும். 2வது குழந்தைக்காக காத்திருப்பவர்களுக்கு 2வது குழந்தை பாக்கியம் மகர ராசி என்பவர்களுக்கு உறுதியாக உண்டுங்கிறத சொல்லலாம். அதே போல் மகர ராசி வீட்டில் கெட்டிமலை சத்தம், சுப நிகழ்ச்சி என்பது கிரக ரீதியாக ஏற்படும். சார் நான் சொந்த வீடு கட்டலாமான்னு யோசிச்சுருக்கேன், சொந்த வீடு வாங்கன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு நினைக்கிற மகர ராசி என்பவர்கள் உறுதியாக சொந்த வீடு வாங்கக்கூடிய யோகம், சொந்த வீடு கட்டக்கூடிய சொந்தமாக வீடு கட்டக்கூடிய யோகம்லாம் கிரக ரீதியாக இருக்குது. இவங்க கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த மற்றவங்களுக்கு போய் வாக்கு கொடுக்கறது நிப்பாட்டணும். யாராவது ரோட்டில் பிரச்சனை பண்ணியிருக்காங்கன்னா அவனை போய் சமாதானம் பண்ணுறது நிப்பாட்டணும். மற்றவங்ககிட்ட பொருளாதாரம் கொடுத்து ஏமாந்ததை நிப்பாட்டணும். ஏன்னா இவங்களுக்கு வந்து இந்த கொடுத்து ஏமாந்துறது தான் அதிகம். ஸோ அதனால் இதிலெல்லாம் அவங்க கவனமாக இருந்தாங்கன்னா உறுதியாக தொழிலில் வேலையில் இரட்டிப்பான லாபத்தை பெறக்கூடிய ராசியில் மகரமும் ஒன்று அப்படின்னு சொல்லி எழுதி வச்சிருக்கேன்.